மக்கள் நிருபர் நாயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நாம மேடேறி வருவோம்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஜி.கே. மூப்பனாரால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று ஜி.கே. வாசனால் அழிவுப்பாதை நோக்கி கட்சி போய்கிட்டு இருக்குது. 1996 கூட்டணி அமைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு திராவிட முன்னேற்ற கழகமே பயந்துக்கிற அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியா இருந்தது. அதற்கு பின்னால் மூப்பனார் மறைவுக்கு பின்னால் தமிழ் மாநில காங்கிரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேர்த்து தான் உள்ளாட்சி தேர்தல் மத்தெல்லாம் சந்திச்சாங்க. அப்ப கூட ஒரு மரியாதை இருந்தது. அதற்கு பின்னால் கட்சியை நடத்த முடியலே அப்படிங்கிற காரணத்துக்காக போய் காங்கிரஸோட கட்சியை இணைச்சாங்க. காங்கிரஸோட கட்சியை இணைச்சு தமிழ்நாட்டுக்கு ஜி.கே. வாசன் அவர்களை தமிழ் மாநில, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசுக்கு சோனியா காந்தி அவர்களால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் நம்ம ஜி.கே. வாசன். அப்படி இருக்கிறப்போ அங்கேயும் ஒரு எடுபடாத பிரச்சனை தான். நீண்ட நாள் அந்த தலைவர் பதவி வச்சிருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடல. எல்லா தலைவர்களும் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் எல்லா ஜி.கே. வாசன் மேல எதிர்ப்பு காமிச்சு கடைசியா இவங்க காங்கிரஸ கட்சி விட்டு வெளியே வந்தா போதுங்களுக்கு வந்துட்டாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து ஜி.கே. வாசனுக்கு ஆதரவாளர்கள் எம்எல்ஏ நிறைய இருந்தாங்க. காங்கிரஸ் கம்மியா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அதற்கு பின்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் பின்னால நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே தோல்வியைத்தான் தழுவிக்கிட்டே வந்தோழிய ஏறுமுகமாகவே இல்லை. ஜெயலலிதாவுக்கு பின்னால தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியில போய் சேர்ந்து நின்னு பார்த்தது. அந்த மக்கள் நல கூட்டணியில நின்ன பூராமே அல்ல விஜயகாந்த் இன்க்ளூடிங் விஜயகாந்தோட அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கட்சியில முடிஞ்சு போயிட்டாங்க. அதற்கு பின்னால் பிரிஞ்சு தனியா வெளியே வந்த பிற்பாடு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா மெம்பரா, அவரு எப்பவுமே தேர்தல் நின்று போட்டி ஓட மாட்டாருங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் போவார் ஒழியோ லோக்சபா எலெக்ஷனுக்கு போட்டி போட்ட மாட்டார். அவர் அங்க அப்பா இருந்த காலத்திலேயே அப்படியேதான் இவங்களும் இருந்துகிட்டு இருந்தாரு. ஜி.கே. வாசன் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக தான் எம்பியா இருந்துகிட்டு இருந்தார் ஒழியோ இதுவரையிலும் லோக்சபா தேர்தலில் போட்டி போட்டு அவர் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்ப அவர் தமிழ் மாநில காங்கிரஸ அதிமுகவுடைய தயவுனாலதான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார். அப்போ 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிற்பாடு ஜி.கே. மூப்பனாருடைய காங்கிரஸ் காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சி தாழ்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஜி.கே. வாசனை அரவணைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குனாங்க. அதற்கு பின்னால எம்பி எலெக்ஷன் வருது. இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய சண்டையில தமிழ் மாநில காங்கிரஸ் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பின்னால அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து நீக்குனாத்த எடப்பாடி பழனிசாமி ஒத்தக்கால நின்று பிரச்சனை பண்ணதுனால அண்ணாமலை பிஜேபி நீக்கினோன்னையும் ஜி.கே. வாசனுக்கு சபல புத்தி ஏற்பட்டு நம்ம இனிமேல் அதிமுகவோட இருந்தோம்னா நமக்கு எதிர்காலம் இல்லை, வாழ்வு சூனியம் ஆயிருன்னு சொல்லி பிஜேபி பக்கம் சாஞ்சார். பிஜேபிக்கு அப்படியே சாஞ்சிக்கிட்டு போய் பிஜேபியினுடைய அடிவரடியாவே மாறி போயிட்டார். காங்கிரஸ் பாரம்பரியமிக்க ஒரு தலைவர் மகனாக இருந்து பிஜேபியில போய் ஐக்கியமாயி அங்க போய் பிஜேபிக்கார அவங்க கட்சிக்காரனையே வளர்த்து விட மாட்டான். அதுக்கு பின்னால அண்ணாமலை வந்து நீக்கினாங்கிறதுக்கு பின்னால கூட ஜி.கே. வாசன் அதை கூட பார்க்காம இப்ப நடந்து முடிந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் நிக்கிறப்போ சைக்கிள் சின்னத்தில் நின்னாங்க. எல்லா சின்னத்திலையும் முட்டை, எல்லாமே வாஸ் அவுட், எல்லாமே டெபாசிட் காலி. அதுக்கு பின்னால இப்ப 2024 நடக்கக்கூடிய தேர்தல் சட்டசபை தேர்தல்ல பிஜேபி சின்னத்தில் நிக்கிறார். சைக்கிள் சின்னத்தில் 20 தொகுதியில் நின்னாத்தான் நமக்கு சைக்கிள் சின்னம் கொடுப்பா, 12 தொகுதியில் நின்னாத்தான் நமக்கு பொது சின்னம் வரும் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல சைக்கிள் சின்னம் காலியாச்சு. சைக்கிள் சின்ன காலியானதுக்கு பிற்பாடு வந்து மறுபடியும் கட்சி ஆரம்பிக்கலாம், காங்கிரஸுக்கு கட்சி ஆரம்பிக்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற பேரு தேர்தல் ஆணையத்துல கட் பண்ணி எடுத்து விட்டான்.
அதுக்கு பின்னால என்னாச்சு, பாண்டிச்சேரியில தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டு தாஸ் பாண்டியன்கிற ஒரு கட்சி வச்சிருந்தார். அவங்க கிட்ட தூது போய் கெஞ்சி கூத்தாடி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற பேரை ஏசகமா பெற்றுக் கொண்டு வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார்னு பேர் வச்சு தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் உதயமாச்சு. சைக்கிள் சின்னத்தை கொடுத்து பார்த்தாங்க. பிஜேபியோட இருந்ததுனால சின்ன வந்தது, அங்க ஒன்னும் முடியல. அதுக்கு முன்னே அவர் ஒரு தடவை ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் நின்னாங்க, தென்னந்தோப்பு சின்னத்தில் நின்னாங்க, எல்லா சின்னத்தில் நின்று இப்போ தாமரப்பூ சின்னத்தில் நின்னாங்க. இப்ப கூட அவரு அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல கூட்டத்தை போட்டு என்ன சொன்னாரு, என்னுடைய கையில் பொருளாதார வசதி இல்லை, நான் மேலிடத்தில் கேட்டு சீட்டு தான் வாங்கி கொடுக்க முடியும், எல்லாம் அவன் செலவிலே நிக்கணுங்கிற மாதிரி கருத்தை சொல்லிட்டாரு. இருந்தாலும் எல்லாரும் துணிச்சலோட நின்னாங்க. அப்போ அதிமுக கூட்டணியோட பாரதிய ஜனதா நின்னாலும் பாரதிய ஜனதா ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது. பிஜேபி சின்ன தாமரப்பூ சின்னத்தில் நின்றதுனால தமிழ் மாநில காங்கிரஸ் பட்டு தோல்வியை சந்தித்து ஒட்டஞ்சத்திரத்தில் நின்ற விடியல் சேகர் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் தான் 50,000 ஓட்டு வாங்கி தப்பாச்சிட்டாங்க, யாருமே இல்ல. அந்த அளவுக்கு கட்சி மோசமா போயிடுச்சு. இப்போ தன்னந்தனியா நடுக்காட்டுல தமிழ் மாநில காங்கிரஸ் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஏற்கனவே அதிமுகவிலேயே இருந்து கொண்டு இருந்திருந்தால் ஜி.கே. வாசனுக்கு தேமுகவில் இந்த கட்சி சுதீஷ் கொடுத்தாங்களே அந்த சீட்டு அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாங்க. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்தப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தாங்க. அந்த ராஜ்யசபா உறுப்பினரை தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக வெளியே போனதுனாலதான் அதிமுகவிலே தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்திருந்தா ஜி.கே. வாசனுக்கு மீண்டும் அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமும் வழங்கியிருப்பார். ஆனால் அவர் பிஜேபிக்கு போன பிற்பாடு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து நமக்கு ராஜ்யசபா அந்தஸ்து கிடைக்குன்னு போனாங்க. பிஜேபியில் இருக்க அந்த கட்சியில் இருக்கிறவனே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான், தகுந்த போட்டு இருக்கிற சமயத்துல இவருக்கு அங்க எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை. அதனால இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்காக வேண்டி சமீபத்துல ஈரோடு அடுத்த பவானியில ஈரோடு மத்திய மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில கொங்கு மண்டலத்தினுடைய ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் ஆலோசனை கூட்டம் எத்தனை மாவட்டம்? 7 மாவட்டம். நீலகிரிஸ், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு எல்லாம் சேர்த்து போட்ட ஒரு 250 பேர் தான் வந்திருந்தாங்க கூட்டத்துல. அந்த 250 பேர் ஒரு 50 பேர் வெளியே மொத்தம் 300 பேர் கணக்கு வச்சுக்கலாம். நாம 8 மாவட்டத்தில் சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவுதான் வந்தாங்க. இப்ப கூட்டத்துல நாம அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கணும், என்ன பேசலாம்னு சொல்லி கூட்டத்துல சொன்னா, கூட்டத்தில் இருக்கிறவங்க நாம தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு இத்தனை மாநகராட்சி கொடுப்பான், நகராட்சி கொடுப்பான், உள்ளாட்சியில ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் கொடுப்பாங்கன்னு பேசுறாங்க, காங்கிரஸோட சேர்ந்துக்கலான்னு பேசுறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம ஜி.கே. வாசன் மைக்க வாங்கி என்ன சொல்றாருன்னு சொன்னா, கூட்டத்தில் பேசுகின்றவர்கள் அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நம்ம அமைப்பை எப்படி வலுப்படுத்தணுங்கிறதா பேசணும், வேற எதையும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவரு பேசிட்டு இருக்கிற வழி மறிச்சு அந்த கருத்தை சொல்றார். அப்படி மீறியும் அந்த கருத்தை தான் பேசுறாங்க. இப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காலையில 10 மணிக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தா இந்த 7 மாவட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து சேருவாங்க? இப்போ இந்த மாவட்ட தலைவர் செய்யறது சரியில்லை. நிறைய மாவட்டத்துக்கு தலைவர்களே இல்ல, நிறைய வார்டுக்கு தலைவர்கள் இல்ல, பகுதிகளுக்கு தலைவர்கள், ஒன்றியத்தில தலைவர்கள் இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸ் தத்தளிச்சுட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தொண்டன் எந்திரிச்சு கதை சொல்றான். அதிமுகவில இருந்து நம்ம கூட்டணி விட்டு விலகினது தவறுன்னு சொல்றான். இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்ல வேற எங்கேயுமே கூட்டம் போட மாட்டாங்க. ஒன்னா கோயம்புத்தூர்ல ஓடுவாங்க. ரொம்ப அதிசயமா போச்சுன்னா ஈரோட்டுல தான் அதிகமா நடக்கும். ஈரோட்டுல அதிகமா நடக்கும்னு சொன்னா, ஈரோட்டுல தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் ஈரோடு யுவராஜ், அவரு 3 தடவை எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியல. அவரு சமீபத்துல கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். எனக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் தமிழ் மாநில காங்கிரஸ்ல சந்தோஷத்தோட கட்சி விட்டு வெளியேறேன்னு சொல்லி ஜி.கே. வாசனுக்கு அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு தபாலை கொடுத்துட்டு கட்சி விட்டு நீக்கி வெளியே போயிட்டாங்க. இப்போ ஈரோட்டுல இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வலுவா யாரு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஈரோடு யுவராஜ் தான். இப்ப அவரும் கட்சி விட்டு போயிட்டாங்க. இப்போ ஈரோடு மத்திய மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் தான் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு இப்ப எடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றார்.
கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாலும் கடைசியா இறுதி முடிவா என்ன சொல்லிட்டாருன்னா ஜி கே வாசன், காங்கிரஸோட ஒத்து போய் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில நாம் உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கலாம் சொல்லி கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க என்ன, ஒவ்வொரு தொகுதிக்குமே கட்சியில ஒரு 15,000 பேர் உறுப்பினர், ஒரு 10,000 பேர் இருந்தா கூட போதுங்க. அடுத்து இருக்கிறவங்க வந்து நம்மளை வா வான்னு கூப்பிடுவான். எப்படி பிரேமலதா வந்து திமுக வா வான்னு கூட்டிட்டு போச்சோ அந்த மாதிரி தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஓட்டு வங்கி இருந்தா நம்ம கூட்டம் போட்டு எவனோட கூட்டணி சேரலாம்னு கூட்டம் போட்டா கட்சி விளங்குமா? நாம தனியா நிப்போம், நம்ம கட்சி வலுப்படுத்துவோம், நம்ம தனியா நிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சீமான் மாற ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வாங்கக்கூடிய தில் இருந்திருந்தா ஜி கே வாசனை எல்லா கட்சிக்காரும் திரும்பி பார்ப்பான். இப்ப நமக்கு வந்து இல்லை. ஜி கே மூப்பனார் வளர்த்தப்பட்ட கட்சி ஜி கே வாசனால் அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.